இது வரைக்கும் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்டான அந்த ரோஸ் கோல்டு வந்து டிண்டட் கிளாஸ். இதோடைய லுக்கு பாருங்க, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீட்டுக்கு இது வரைக்கும் பார்க்காத நம்மளே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இந்த கிச்சன்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ப்ரொஃபைல் ஹேண்டில்னுவாங்க. ஸ்டீல் ப்ளோட் கொடுத்துருக்கும் பாருங்க. ஏன்னா பெரிய பாத்திரம் பாருங்க. இது டாப் பாக்ஸ் பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங் சுற்றி வந்து அலுமினியம் ப்ரொஃபைல். அக்ரிலிக்கும் நார்மல் லேமினேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா ஃபுல் சூப்பர் டிசைன்லாம் ஒரு ஆகலாம் வாங்க. மாஸ்டர் பெட்ரூம்ல ஃபுல் வார்ட்ரூப்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது பாருங்க. இந்த ஃபினிஷிங் யாருமே பண்ண முடியாது. நான் மட்டும் தான் ஹேண்டில் இந்த லென்த்தில் வந்து யாருமே. இங்கே வந்து இன்வெர்டர் வரும்போது ஓகேனா இந்த எட்ஜஸ்லாம் வந்து பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்கா? அடுத்தது வந்து பெட்ரூம் 3 பாருங்க. இதுவும் அது MR+ ஐ கிளாஸ் வாங்க பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்டீரியர் ஒர்க் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த இன்டீரியர் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து அக்ரிலிக்கில் வந்து இன்டீரியர் பண்ணியிருக்காங்க, லேமினேஷன் போட்டு. மாடலர் கிச்சன் வந்து டிஃப்ரெண்ட்டாக அக்ரிலிக்கில் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஷைனிங்காக இருக்கும், ரொம்பவே லைஃப் வரும். இவங்க வந்து 3 ஃப்ளோருக்கு பண்ணியிருக்காங்க இந்த பில்டிங்கில். ஸோ 3மே வந்து வேறு கலரில் இருக்கும். மாடலர் கிச்சன், டிவி யூனிட், லாஃப்ட்டு, அப்புறம் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோபு எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரைஸும் வந்து இவங்க கிட்ட எவ்வளோன்னு கேட்கலாம். இவங்க வந்து சொந்த ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறதுனால கம்மி ரேட்லேயே இவங்க வந்து எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஃபேக்ட்ரியை பார்க்கலனாலும் நீங்கள் வந்து இவங்களை பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த ஃபேக்ட்ரியை வந்து விசிட் பண்ணி என்ன மாதிரி ஃபினிஷிங்கில் கொடுக்குறாங்க, எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நேரடியாக போய் கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒர்க்கை வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா RTL இன்டீரியர் தான் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஆஃபீஸ் வந்து வலசரவாக்கத்தில் இருக்குது. இவங்களோட ஃபேக்ட்ரியும் பார்த்தீங்கன்னா வலசரவாக்கத்திலே தான் இருக்குது, பக்கத்திலே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நேரடியாக பார்க்கணுன்னா நேரடியாக போய் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் அட்ரஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பரும் நான் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ இதே மாதிரியே ஒர்க்லாம் உங்கள் வீட்டுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இதே மாதிரி ஆசமான வீடியோஸ்லாம் நீங்கள் அடிக்கடி கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ உள்ளே போயிட்டு இந்த இன்டீரியர் ஒர்க் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு ரேட்டோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போகலாம். ஹாய், நான் உங்கள் RTL இன்டீரியர் ஓனர் ரமேஷ் பேசுகிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் விட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டி நகரில் பார்த்தீங்கன்னா அயோத்தி மண்டபம் பெருமாள் கோயில் இருக்குது. அந்த பெருமாள் கோயில் அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃப்ளோருக்கு வந்து நம்ம ஃபுல் இன்டீரியர் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஃபினிஷிங்கில் நம்ம பண்ணியிருக்குன்ட்டு நேரடியாக இப்போ பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பண்ணாத கலரில் நம்ம இது வரைக்கும் பண்ணாத ஒரு டிசைன் வந்து நம்ம இங்கே சைட்டில் எல்லாமே பண்ணியிருக்கோம். இது 3 ஃப்ளோருமே வந்து ஃபுல் இன்டீரியர் நம்ம தான் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதோடைய லுக்கு எப்படி இருக்குது, அதோடைய ஃபினிஷிங் எப்படி கொடுத்துருக்கோன்னு சொல்லி நம்ம போய் நம்ம நேச்சுரலாக பார்க்கலாம். எனக்கு வந்து நம்ம ஒரு சைட்லேயும் நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு கலர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிராண்டட் மெட்டீரியல் போட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 3 ஃப்ளோருக்கும் வந்து நம்ம ரொம்ப அருமையாக ஃபுல் மாடுலர் கிச்சன், வார்ட்ரூப்ஸு, டிவி யூனிட், பூஜை கபோர்டு எல்லாமே நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். நம்ம நேராக பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிவி யூனிட் இங்கே பண்ணியிருக்கோம். இந்த டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் அகலம். இது வரைக்கும் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் நம்ம டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். இந்த கலர்ஸ் பாருங்கள். இந்த லூவர்ஸும் ஒரு டிஃப்ரெண்டான லூவர்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிவி பேக் பேனல் பாருங்க, எல்லாமே வந்து டபுள் கலர் காம்பினேஷன் எல்லாமே பண்ணியிருக்கேன். இதில் பாருங்க மார்பிள்ஸ் கலர்ஸ் எல்லாம் மேட்சிங் பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் நம்ம பண்ணிக்கிறது வந்து பிளைன் கலராக போட்டிருப்போம், இல்லை வந்து செக்குடு போட்டிருக்கோம். இதில் வந்து மார்பிள்ஸ் கலர் போட்டிருக்கோம் எல்லாமே. அதே மாதிரி பாருங்க ரோஸ் கோல்டு ப்ரொஃபைல் ஹேண்டில் வந்து செட் பண்ணியிருக்கோம் எல்லாமே. நம்ம இது வரைக்கும் பிளைனாக தான் விட்டுருப்போம். அந்த ரோஸ் கோல்டு வந்து ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். இது டிஃப்ரெண்டாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து போட்டிருக்கோம் இங்கே எல்லாமே. இந்த டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நம்ம நார்மலாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டோர் மட்டும் தான் கொடுப்போம். இதில் பாருங்க ப்ரொஃபைல் டோர் கொடுத்துருக்கேன் எல்லாமே. பாருங்க இது எல்லாமே பிளாக் கலரு ப்ரொஃபைலு. இதுக்கு அவுட்ரு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டிண்டட் கிளாஸ். இது பிளாக் கலர் கிளாஸ் கொடுத்துருக்கேன். இதில் பாருங்க ஹேண்டில்லாம் பாருங்க டிஃப்ரெண்டான இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்னன்னா இந்த 3 ஃப்ளோருக்குமே வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் வந்து நம்ம ஒயிட் கொடுத்துருப்போம். இது வரைக்கும் நான் இன்னர் ஒயிட் தரல. இது கலர் வந்து வேற கலர் காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே. இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலரில் கொடுத்துருக்கேன் எல்லாமே டோட்டலாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் சாஃப்ட் க்ளோசிங் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு வந்து நாபு மாரி ஸ்கொயர் பாக்ஸ் நாபு கொடுத்துருக்கேன் எல்லாமே. இதில் பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராயர்ஸ் கொடுத்துருப்போம். நல்லா ஃபுல்லாக வந்து பெரிய ஒரு ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் சேனல் எல்லாமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இங்கே இந்த டிவி யூனிட்டை பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கிற சின்ன இடத்துல வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கலரில் ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு வீட்டுக்கும் ஒரு கலர் காம்பினேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து டோட்டலாக ஃபேக்டரி மேட் இருக்கிறதுனால தான் இந்த குவாலிட்டியும் இந்த ஃபினிஷிங் நம்மளால் தர முடியுது. எல்லாமே பாருங்க டிஃப்ரெண்டான சூப்பரான ஒரு கலரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே
ஷெல்ஃப்லாம் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்இடி லைட் எல்லாமே நம்மளே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து தனி சார்ஜஸ் தான், நம்ம இதில் இன்க்ளூடிங் கிடையாது. அதே மாதிரி வேணும்னா நம்ம வந்து லேபர் சார்ஜஸும் மெட்டீரியல் வாங்கி கொடுத்தோம்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே. டிவி யூனிட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் எவ்வளோண்ணா? டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் டைப்பில் பண்ணால் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1150. இதே மாதிரி வந்து டிவி வால் பேனலிங் பண்ணால் ஸ்கொயர் ஃபீட் வந்து லூவர்ஸ் அட்டாச் பண்ணி பண்ணுறது இருந்தால் ஸ்கொயர் ஃபீட் 600. லைன் வால் பேனலிங் பண்ணுறது இருந்தால் ஸ்கொயர் ஃபீட் வந்து 450. இப்போ இதே மாதிரி லூவர்ஸ் போட்டு அட்டாச் பண்ணால் தான் லுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டாக தெரியும், டிவி யூனிட் ஒரு டிஃப்ரெண்டாக தெரியும். அதனால தான் இந்த லூவர்ஸ்லாம் நம்ம அட்டாச் பண்ணி தரோம். இது வந்து ஃபுல்லாகவே வேணும்னாலும் நம்ம பண்ணி தரலாம். கஸ்டமர் கேட்டாங்கன்னா இந்த லூவர்ஸ் வந்து எனக்கு எல்லாமே ஃபுல்லாக பண்ணி தரணும்னாலும் ஃபுல்லாக பண்ணி தரலாம். எனக்கு இல்லை ஒரு 2 அடி மட்டும் ஒரு பாதி மட்டும் வேணும்னாலும் நம்ம லூவர்ஸ் போட்டு அட்டாச் பண்ணி தரலாம். இது எல்லாமே கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணி தரோம். குவாலிட்டியாக ரொம்ப அருமையாக இருக்கும், ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நம்ம மிஷின் மேடு, நம்ம ஓன் ஃபேக்ட்ரி மிஷின் மேடு பண்ணதுனால இந்த குவாலிட்டியை தர முடியுது நம்மளால. நம்ம டிவி யூனிட் நம்ம பார்த்துருப்போம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 மாடல்ஸ் இருக்குது. கஸ்டமர் நீங்களே கேட்டாலும் உங்களுக்கு எந்த மாடல் வேணும்னு கேட்டாலும் அதே மாதிரி பண்ணி தரலாம். ப்ளஸ் எங்ககிட்டயும் ஒரு 100 மாடல் இருக்குது. நாங்கள் காட்டுற மாடல் ஓகேனாலும் நம்ம பண்ணி தரலாம். இது எல்லாமே வந்து 2 பேரும் கஸ்டமரும் நம்மளும் சேர்ந்து பண்ணால் நல்ல லுக்கு நல்லா இருக்கும். ஓகேண்ணா, இந்த எட்ஜஸ்லாம் வந்து பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்கா? சான்ஸே கிடையாது சார். இது எல்லாமே நம்ம மிஷின் மேடில் பண்ணி தரோம் சார். இது எல்லாமே சிஎன்சி மிஷினில் போடுறோம். இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. 100% பக்காவான குவாலிட்டியால இருக்கும். இப்போ சில இடத்துல வந்து மற்றவங்களுக்கு வந்து இந்த எட்ஜஸ்லாம் பிரிஞ்சு வருது. அது மிஷின் மேடில் ஒட்ட மாட்டாங்க சார். மேக்ஸிமம் மேனுவலாக கையிலே ஒட்டுவாங்க. கையிலே ஒட்டி கையிலே ட்ரிம் பண்ணுவாங்க. நம்ம போகிறது எல்லாமே வந்து பெரிய நம்ம ஃபேக்ட்ரியில் பார்த்துருப்போம். என்ன எந்தெந்த குவாலிட்டியில் மிஷினரி இருக்குது, என்ன எப்படி ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே. இது எல்லாமே பிராண்டட் மிஷின் நம்ம வச்சிருக்கோம். சிஎன்சி மிஷின் எல்லாமே வந்து மிஷின்லேயே ஃபினிஷிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இது வரைக்கும் எங்கள் சைட்டில் வந்து இதே மாதிரி ஒரு எட்ஜஸ் ஓப்பன் ஆகிருந்து எந்த கமெண்ட் நம்மகிட்ட வராது சார். எல்லாமே மிஷின் மேடெல்லாம் நம்ம பண்ணுறோம். நம்ம மிஷின்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம எப்படி ப்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்க, எப்படி கட் பண்ணுறாங்க, எப்படி எட்ஜ் பேண்டிங் ஒட்டுறாங்க, எப்படி சட்டஸ் 2mm ஃபினிஷிங் எப்படி தராங்கன்னு எல்லாமே A to Z நம்ம மிஷின் நம்ம ஃபேக்ட்ரியிலே வந்து இந்த குவாலிட்டியால் நம்ம பண்ண முடிஞ்சு நம்ம எதாவது இங்கே ஃபிக்ஸிங் பண்ணி தரோம். அதனால எட்ஜஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸே நம்மகிட்ட கிடையாது. இந்த ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை கப்போர்டு அட்டாச் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இந்த பூஜை கப்போர்டு ஒரு டிஃப்ரெண்டான மாடல் இருக்கும் பாருங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ணியிருப்போம். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டபுள் டோரு, 2 ட்ராயரு, ஒரு படையல் போட்டு மேலே பூஜை கப்போர்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதே டபுள் கலர் காம்பினேஷனில் இது ஒரு டிஃப்ரெண்டான பூஜை கப்போர்ட் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்க மேலே வந்து லாஃப்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வந்து டபுள் டோர் வர மாதிரி லாஃப்ட் கொடுத்துருக்கோம். இந்த ஹேண்டில்லாம் பாருங்க எல்லாமே பிராண்டட் ஹேண்டில். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஆன்டிக் ஃபினிஷிங் நம்ம எல்லாமே ஹேண்டில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பெல்லுலாம் வந்து பூஜை கப்போர்ட்டில் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். எல்லாமே ஒரு குவாலிட்டியாக இருக்கும். எல்லாமே இதில் எல்லாமே ஆன்டிக்கில் தான் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சிஎன்சி பாருங்க, இந்த சூப்பரான ஒரு டிசைன் எல்லாமே பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம 100கணக்கான டிசைன் இருக்குது. நீங்கள் கேட்டாலும் ஓகே தான். கஸ்டமர் என்ன டிசைன் கேட்குறாங்களோ அந்த டிசைன் ஏற்ற மாதிரி சிஎன்சி பேனல் பண்ணி தரலாம். இது ஃபினிஷிங் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் பாருங்க. உள்ளே இருக்கிற பூஜை கப்போர்டு எவ்வளோ ஃபினிஷிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஒரு டிஃப்ரெண்டான கலர் எல்லாமே டபுள் கலர் காம்பினேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்க இன்னர் எல்லாமே நம்ம ஒயிட் தான் கொடுப்போம். இங்கே நம்ம ஒயிட் தரல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னரில் ஒரு பீச் கலர் கொடுத்துருக்கேன். இந்த எட்ஜஸ்லாம் பாருங்க, ஷெல்ஃப் ஒரு எட்ஜஸ்லாம் பாருங்க. நம்ம சொல்லியிருக்கோம் எல்லாமே இந்த 2mm எட்ஜ் பேண்டிங் ஃபினிஷிங் தான் வரும். அதே மாதிரி இன்ச்சஸ் எல்லாமே நம்ம சாஃப்ட் க்ளோசிங் கொடுத்துருக்கோம். இந்த எலக்ட்ரிக்கல் பாருங்க எல்லாமே இது வந்து நம்ம அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து அடிஷனல் சார்ஜஸ் தான். இதில் வந்து இன்க்ளூடிங் கிடையாது. எல்லா எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணாலும் அடிஷனல் சார்ஜஸ் தான். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படையல் ட்ரா கொடுத்துருக்கோம் பாருங்க. ஒரு லென்த் ஒரு 4 அடிக்கு வந்து ஒரு பெரிய படையல் ட்ரே கொடுத்துருக்கேன். இதுவும் வந்து ஃபுல்லாக சாஃப்ட் க்ளோசிங் சேனல் தான் கொடுத்துருக்கோம். எல்லாமே கீழே பாருங்க ட்ராயர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து A to Z பிராண்டட் தான் போட்டிருக்கேன். எல்லாமே வந்து பிராண்டடாக போட்டு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் சேனல் போட்டு கீழே 2 ட்ராயர் கொடுத்துருக்கேன், ஒரு படையல் ட்ரே கொடுத்துருக்கேன். இன்சைடு எல்லாமே பூஜை ஃபோட்டோஸ் மாற்ற மாரி ஒரு பெரிய ஒரு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோடைய லுக்கு பாருங்க, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்டான கலரில் ஒரு டிசைன் போட்டு நம்ம அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பாருங்க எல்லாமே A to Z நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து சாஃப்ட் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கேன். எல்லாமே பிராண்டட் லேமினேட் தான் போட்டிருக்கேன். எல்லாமே இதோட பிரைஸ் எவ்வளோ? நம்ம பூஜை கப்போர்டு பிரைஸ் வந்து சொல்லியிருப்போம். நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 1200 எதுக்காக கேட்குறோன்னா எல்லாமே A to Z பாக்ஸ் டைப்பில் நம்ம பண்ணி தரோம் ஃபுல்லாக. இது வந்து சிஎன்சி இன்க்ளூடிங் பண்ணி கொடுக்குறோம். சிஎன்சி டிசைன் வந்து எனி டிசைன் கேட்டாலும் இதில் இன்க்ளூடிங் பண்ணிக்கலாம். தனி சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. அதனால உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து டபுள் கலர் காம்பினேஷன் போட்டு பண்ணால் ஸ்கொயர் ஃபீட் 1200. பாருங்க இந்த ஹால் வந்து அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனு இது வரைக்கும் பார்க்காத நம்மளே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாஸ் ஷேப்பில் ஒரு பெரிய கிச்சன் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான இருக்குது. என்னன்னா இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்டான கலர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கிச்சன் டாப் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டோர் எல்லாமே கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இது எல்லாமே அக்ரிலிக் ஃபினிஷிங் கொடுத்துருங்க. டபுள் கலர் டார்க் அண்ட் லைட் கலரில் அக்ரிலிக் ஃபினிஷிங் எல்லாமே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்க இது எல்லாமே வந்து ஒரே கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். பாருங்க இன்னரில் வந்து எல்லாமே கலர்ஸ் லேமினேட் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஒயிட் தான் நம்ம தருவோம். இவங்க கஸ்டமர் வந்து இதே மாதிரி கலர் வேணும்னால நம்ம எல்லாமே கலர்ஸ் கொடுத்துருக்கோம். ஷெல்ஃப் எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு ப்ரொஃபைல் ஹேண்டில்னுவாங்க. நம்ம ஆல்ரெடி
எல்லா சைட்லையுமே நம்ம போட்டுக்கிட்டு தான். இது வந்து ரோஸ் கோல்டு ப்ரொஃபைல் ஹேண்டில் எல்லாமே கொடுத்துருக்கோம் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ளோட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ளோட்டு எல்லாமே பிராண்டட் எப்கோ பிராண்டட் தான் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது எல்லாமே டேண்டம் பாக்ஸ் தான். எல்லாமே சொல்லியிருக்கோம், எல்லாம் குவாலிட்டியாக தான் இருக்கும் எல்லாமே நம்மக்கிட்ட. இது வந்து பிளைன் பேஸ்கெட் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஏன்னா பெரிய பெரிய பாத்திரம் ஷிங்க் இருக்குது, ஷிங்க்ல இருந்து வாஷ் பண்ணி நம்ம டேரெக்டாக இதிலே பண்ணிக்கலாம். தண்ணி பட்டாலும் ஒன்றுமே ஆகாது. அதனால எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் தான் போட்டிருக்கோம். இது எல்லாமே டேண்டம் பாக்ஸ் குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி, அதனால எந்த ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி பார்த்தா இங்கே ஒரு பெரிய பெரிய பாத்திரம்லாம் ஃபுல் பண்ணுற மாதிரி 2 பிளைன் பேஸ்கெட் எல்லாமே கொடுத்துருக்கோம். பாருங்கள் ஷிங்க்கு பாருங்கள், ஷிங்க்குக்கு பாருங்கள் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கேன். பாருங்கள் ஷிங்க்கு கீழே வந்து டஸ்ட்பின் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஏர் வென்டிலேட்டர் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஏன்னா நாளைக்கு வந்து சுமல் வரக்கூடாது, நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் எல்லாம்னு சொல்கிறதுனால பாருங்கள் எல்லாமே வந்து ஏர் வென்டிலேட்டரோட நம்ம ஃபுல்லாக பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே டோர் மூடும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புஷ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. லைட்டாக புஷ் பண்ணி விட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அது க்ளோசிங் ஆகிடும். இது எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய ஒரு ட்ரே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பேஸ்கெட் ட்ரே, பெரிய ட்ரே கொடுத்துருக்கேன் பாருங்க. இது எல்லாமே பெரிய பெரிய பாத்திரம்லாம் ஃபுல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து கட்லரி யூனிட் கொடுத்துருக்கேன். ஸ்பூன் கரண்டி வைக்கிற மாதிரி பாருங்க. இது எல்லாமே எடுத்து நம்ம தனி வாஷபிள் பண்ணிக்கலாம். இது எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் தான் எல்லாமே கொடுத்துருக்கோம். இங்கே கட்லரி எல்லாமே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிளேட் எடுக்கிற மாதிரி 2 பிளேட் ட்ராக் கொடுத்துருக்கேன். இங்கே என்னென்ன கேஸ் வந்து நம்மளுக்கு இன்னரில் கிடையாது, ஆப்ஷன் அவுட்டரில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவுட்டர் ஒரு டியூப் மட்டும் தான் நம்மளுக்கு வருது, அதனால இடம் சேவ் ஆகுது. நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமே இங்கே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கார்னர் ஷெல்ஃபு கொடுத்துருக்கு பாருங்க. மேலே கீழே பொருள் எடுக்கிற மாதிரி ஃபுல்லாக கார்னர் ஷெல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஷெல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்கேன். எல்லாமே ரைஸ் ட்ரம்மு, பெரிய பெரிய பக்கெட் எல்லாமே ஃபுல் பண்ணுற மாதிரி இங்கே எல்லாமே கொடுத்துருக்கேன். டபுள் டோர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் பிளைன் பேஸ்கெட் கொடுத்துருக்கேன். ஏன்னா கஸ்டமரே கேட்டாங்க, சார் எனக்கு பாத்திரம்லாம் ரொம்ப எடுக்கணும், அதனால எனக்கு வந்து ட்ரே தேவையில்லை. ஆல்ரெடி இங்கேயே வந்து எக்ஸ்ட்ரா ரொம்ப ட்ரே கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ட்ரே அசசரிஸ் டேண்டம் பாக்ஸில் ஒரு 10 ட்ரே கிட்ட கொடுத்துட்டோம். அதனால ட்ரே அதிகமாக தேவைனால இங்கேயும் ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா BWP சென்ச்சுரி பிளை போட்டு பண்ணிருங்க. அதே மாதிரி குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அக்ரிலிக் ஃபினிஷிங் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டாப் பாக்ஸ் பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்டான இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ரேக் பாருங்க, ஃபுல் லென்த்துக்கு நமக்கு வந்து ஓப்பன் ஸ்பைஸ் ரேக் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது மாதிரி அக்ரிலிக் ஃபினிஷிங்ல பாருங்க. இது டாப் பாக்ஸ் பாருங்க, எல்லாமே ஹைட்ராலிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக A to Z சாஃப்ட் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கேன். எல்லா ஃபினிஷிங் எப்படி இருக்கு பாருங்க, நேச்சுரல் கண்ணாடி மாதிரியே தெரியும். நம்ம குவாலிட்டியில் 100% பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்டாக இது வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே அக்ரிலிக்னா அக்ரிலிக் தான் ஃபுல்லாக கொடுத்துருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 சைடு அக்ரிலிக் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் டோர் கொடுத்துருக்கோம். இது பாருங்க பிளாக் கலரில் சுற்றி வந்து அலுமினியம் ப்ரொஃபைல். சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டிண்டட் கிளாஸ் பாருங்க. இது ஓப்பன் பண்ண ஹேண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்க. பாருங்க இது வந்து டிண்டட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். அலுமினியம் ப்ரொஃபைல் போட்டு சுற்றி அலுமினியம் ப்ரொஃபைல் கிளாஸ் வந்து டிண்டட் கிளாஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஷெல்ஃப் பாருங்க, அதே மாதிரி எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் தான் தரும். இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்கட்டும், எல்லாமே கலர் அக்ரிலிக் கொடுக்கறதுனால ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ப்ரொஃபைல் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா அது சேம் தான், ஃபுல்லாக உள்ள அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து அக்ரிலிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். 2 சைடுமே அக்ரிலிக் ஃபினிஷிங், சென்டரில் வந்து அலுமினியம் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம். இப்போ அக்ரிலிக்கும் நார்மல் லேமினேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா? அக்ரிலிக்கும் லேமினேட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. அக்ரிலிக்கில் இந்த குவாலிட்டி வராது, இந்த ஃபினிஷிங் தர முடியாது. இதே மாதிரி கண்ணாடி மாரி தெரியும், ஃபுல் நேச்சுரல் கண்ணாடி மாரி இருக்கு பாருங்க. லேமினேட் வந்து லைட் ஃபினிஷிங் தான், லைட் டல்லாக தான் இருக்கும். ரொம்ப அந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது, லைட்டாக டல்லாக தான் தெரியும். ஆனால் குவாலிட்டி வித்தியாசத்தில் அக்ரிலிக்கும் லேமினேட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. ப்ரைஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கு சார். ஓகேண்ணா, இப்போ நார்மல் லேமினேஷனுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ், அக்ரிலிக்கு வந்து என்ன ப்ரைஸ் சார்? நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் எல்லாமே சொல்லிட்டோம். இது 5 இயர்ஸாக நம்ம சொல்லிக்கிறோம். அக்ரிலிக்கு பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணால் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1750 ப்ளஸ் எல்லாமே மெட்டீரியல் லேபர் எல்லாமே இன்க்ளூடிங் மெட்டீரியல் எல்லாமே சேர்ந்து தான் ப்ரொஃபைல் எல்லாமே சேர்த்து தான் நம்ம பண்ணுறோம். அக்ரிலிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 1750 பண்ணுறோம். லேமினேட்டில் ஐ கிளாஸ் ஃபினிஷிங் பண்ணி தரோம். அதே மாதிரி 1mm பிராண்டட் தான் லேமினேட் போடுறோம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 1200 பக்கா குவாலிட்டியான பிளைவுட் போட்டு தான் நம்ம பண்ணி தரோம். இதெல்லாம் டாப் பாக்ஸ் பாருங்க. அதே மாதிரி இங்கே டபுள் டோர் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பிராண்டட் தான். அதே மாதிரி இந்த கார்னர் பாருங்க, இந்த நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நம்ம கிட்ட பாருங்க, எல்லாமே இந்த ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக சேவ் ஆகும். உங்களுக்கு பொருள் எடுக்கிறதுனால எல்லாமே குவாலிட்டியாக எல்லாமே பண்ணிருக்கோம். கார்னர் ஷெல்ஃப் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சிங்கிள் ஷெல்ஃப் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து அக்ரிலிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன் இந்த சைடு எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் டோர் கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ ஃபினிஷிங் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்கோம் பாருங்க. ஏன்னா நம்ம வந்து ஓன் ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால தான் இந்த குவாலிட்டியும் இந்த ஃபினிஷிங் நம்மளால் தர முடியும். அதனால தான் இவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம் எல்லாமே. மேலே லாஃப்ட் பாருங்க, லாஃப்ட் வந்து ஒரு 10 அடி லென்த் இருக்கும், 10 அடிக்கு ஒரு 3 அடி ஹைட்டில். மேலே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அக்ரிலிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். ஹேண்டில் அதே மாதிரி பாருங்க, ஒரு வீட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்டான கலர் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். இந்த ஹேண்டில் பாருங்க, ஆன்டிக்ல ஃபுல் சூப்பர் டிசைன்ல ஒரு அருமையான ஹேண்டில் எல்லாமே கொடுத்துருக்கோம் இங்க. ஓகேனா, இப்போ அக்ரிலிக் லாஃப்ட் வந்து எவ்வளோ பிரைஸ்? அக்ரிலிக் லாஃப்ட் வந்து பிரைஸ் பார்த்தீங்கன்னா 800 per ஸ்கொயர் ஃபீட். லேமினேட் ஃபினிஷிங் பண்ணால் ஸ்கொயர் ஃபீட் வந்து 600. 2 குவாலிட்டி இருக்கு நம்ம கிட்ட. லேமினேட் ஃபினிஷிங் பண்ணி தரோம், அக்ரிலிக் ஃபினிஷிங் நம்ம பண்ணி தரோம். இதுதான் நம்ம ஃபுல் கிச்சன் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு டிஃப்ரெண்டான டபுள் கலர் காம்பினேஷன்
போட்டு இதில் அக்ரிலிக் பாருங்கள் ரொம்ப அருமையான ஃபினிஷிங்கில் எல்லாமே கொடுத்துருக்கேன். டாப் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல்லாம் போட்டு எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செஞ்சுரி பிளேவு தான் நம்ம போட்டிருக்கோம். பிடபிள்யூபி குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாமே மிஷின் மட்டும் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வாரண்டி எல்லாம் எப்படின்னா சார் நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம சேனல் எல்லாமே சொல்லிட்டோம் சார். வாரண்டி உங்களுக்கு நம்ம தெரியும், 10 இயர்ஸ் வாரண்டி தரோம், 6 மந்த் வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தரோம். அதே மாதிரி போடுற பிளைவுட் எல்லாமே வந்து பிடபிள்யூபி செஞ்சுரி பிளேவு தான் நம்ம போட்டு தரோம். இது எல்லாமே நம்ம ஓன் ஃபேக்ட்ரி மிஷின் மெட்டீரியல் நம்ம பண்ணி தரோம். மேனுவல் ஒர்க் எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது. எல்லாமே மிஷின் மெட்டீரியல் பண்ணி அதை இங்கே ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூமு. இந்த 3 பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த டோர் பாருங்கள், அவுட்ரு டோர் வந்து நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். இது எல்லாமே நம்ம ஃபேக்ட்ரி ஃபினிஷிங் தான் நம்ம பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நார்மல் லேமினேட் ஃபினிஷிங் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பு எஸ்எஸ் ஸ்டிப்பு வந்து வச்சு கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக வந்து இது எல்லாமே நம்ம ஃபேக்ட்ரி ஃபினிஷிங் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே பாருங்கள் பக்கான குவாலிட்டியாக பண்ணிக்கிறோம். பார்க்கலாம் வாங்க. மாஸ்டர் பெட்ரூமில் ஃபுல் வார்ட்ரூப்ஸ் லாப்ட் எல்லாமே பண்ணியிருக்கோம். பாருங்கள் இந்த ஃபினிஷிங் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்கோம் பாருங்கள். இங்கேயும் ஃபுல் டபுள் கலர் காம்பினேஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே வந்து டார்க் கிரே போட்டு டபுள் கலர் காம்பினேஷன் பண்ணியிருக்கேன் இங்கே எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ கிளாஸ் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்கேன். இந்த பாருங்க உட்டு கலரில் எல்லாமே கொடுத்துருக்கோம். உட்டு கலர்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஐ கிளாஸ் ஃபினிஷிங் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஃபுல்லாகவே. இந்த வார்ட்ரூப் ஹேண்டில் பாருங்கள் எல்லாமே ஒரேடி ஹேண்டில். இதுவும் ரோஸ் கோல்டு ப்ரொஃபைல் ஹேண்டில் தான் போட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன். மேலே லாப்ட் கொடுத்துருக்கேன், கீழே வந்து வார்ட்ரூப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வார்ட்ரூப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இன்னரில் கிடையாது. இது அவுட்ரு ஃப்ரண்ட்லேயே ஒரே ஈவனாக வர மாதிரி நம்ம இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வார்ட்ரூப்ஸ் இன்னர் பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபினிஷிங் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த ஃபினிஷிங் நம்மளால் யாரும் கொடுக்குறாங்கன்னு யாருமே கிடையாது. நம்ம இந்த ஃபினிஷிங் வந்து நேச்சுரலாக கொடுக்குறோம் பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த வந்து கிளீனிங் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே எட்ஜஸ் எல்லாமே 2mm எட்ஜ் பேண்டிங் கொடுத்துருக்கேன். 2 ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ட்ராயர்ஸ் கூட ஹேண்டில் பாருங்கள் எல்லாமே பிராண்டட் ஹேண்டில் தான் நம்ம எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஷெல்ஃப் எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் தான். குவாலிட்டி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள். இதில் கரையான் வரதுக்கு சான்ஸே கிடையாது சார். நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுற பிளேவுட் எல்லாமே செஞ்சுரி தான் நான் போட்டுக்கிறேன். இது எல்லாமே பிடபிள்யூபி பிளேவுட் தான் போட்டிருக்கேன். அதனால் வரதுக்கு எந்த சான்ஸே கிடையாது. நம்மளே வாரண்டி 10 இயர்ஸ் தரோம். அதனால் அந்த கரையா அடிக்கிறதுக்கோ தண்ணி பட்டு பபுள்ஸ் வரத்துக்கோ பூச்சி அடிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. இது எல்லாமே வந்து ஆர்ட் ப்ரெஸ்ஸிங்கில் வந்து ப்ரெஸ்ஸிங் பண்ணி எடுக்கிறதுனால அந்த குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் எட்ஜஸ் எல்லாமே வந்து 2mm எட்ஜ் பேண்டிங் வந்து சாஃப்ட் க்ளோசிங் சேனல் கொடுத்துருக்கேன். 100% லைஃப் டைம் வாரண்டி சார், எந்த ப்ராப்ளமே வராது. இதில் பாருங்கள் இன்னொரு ஆப்ஷன் எல்லாமே வந்து மிரர் வந்து ஸ்கொயர் மிரர் தான் போடுவாங்க. இதில் வந்து பவுலிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதில் வந்து ஸ்ட்ரெயிட் கிடையாது, சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் சுற்றி வந்து பவுலிங் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இன்னர் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஷெல்ஃப் அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்கேன். நம்மளே மூவபிள் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜஸ் எல்லாமே 2mm எட்ஜ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இந்த ஹேண்டில்லாம் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே ஒரு வீட்டுக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்கேன். இங்கே கீழே வந்து 2 ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கேன். எல்லாமே நார்மல் சேனல் எதுவுமே இங்கே கிடையாது. இங்கே இந்த வார்ட்ரூப்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷனில் ஒரு அருமையான ஒரு லாஃப்ட் வார்ட்ரூப்ஸ் கொடுத்துருக்கோம். அதே இந்த பக்கம் பாருங்கள் ஒரு 10 அடி லென்த்தில் வந்து ஒரு லாஃப்ட் ஃபுல்லாகவே நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டோர் வர மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஹைட் வந்து 3 அடிக்கு வந்து ஒரு 8 அடி ஹைட் இருக்கும். இது ஃபுல்லாக வந்து ஃபுல் மாடுலர் லாஃப்டாக நம்ம ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே இப்போ வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டோம். மாஸ்டர் பெட்ரூமில் வார்ட்ரூப்ஸ் லாஃப்ட் எல்லாமே பார்த்துட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது டாக்டர் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் வந்து நம்ம வார்ட்ரூப் லாஃப்ட் பண்ணியிருக்கோம். அதே கலர் டபுள் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம நேராக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல் இது வந்து வார்ட்ரூப்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோர் வந்து ஒரு கலரு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு கலர் கொடுத்துருக்கோம். இங்கே அப்படி தரல நம்ம எல்லாமே. இது எல்லாமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரே கலர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஒரு கலர் கொடுத்துருக்கோம். கீழே மட்டும் ஒரு சின்னது ஒரு 2 inches பார்டர் மட்டும் கலர் காட்டியிருக்கோம். அது எதாவது ஃபினிஷிங் ஃபுல் வார்ட்ரூப்ஸ் எல்லாமே நம்ம இங்கே ஃபுல்லாகவே அதே சேம் மாடல் தான் கொடுத்துருக்கோம். பாருங்கள் இதோட ப்ரைஸ் எவ்வளோ? ஸ்கொயர் ஃபீட் வந்து 1150 சார். சென்னையிலே வந்து இந்த கலர் டபுள் கலர் காம்பினேஷன் போட்டு இன்னரில் வந்து இதே இந்த கலர் போட்டு அவுட்ரு வந்து ஐ கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்து பிளைவுட் வந்து பிராண்டட் பிளைவுட் போட்டு யாருமே பண்ண முடியாது. நான் மட்டும் தான் பண்ணி தர முடியும். ஏன்னா நம்மளால் இந்த குவாலிட்டியால தர முடியும். ஏன்னா நம்ம ஃபினிஷிங் நம்ம நேச்சுரலாக காட்டுறோம் பாருங்க. எட்ஜஸ் எல்லாமே 2mm எட்ஜ் பேண்டிங், இன்ச்சஸ் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் கொடுத்துருக்கேன். ட்ராயர் சேனல் சாஃப்ட் க்ளோசிங் கொடுத்துருக்கேன். இந்த எல்லாமே திக்னஸ் பாருங்க, எல்லாமே 920mm திக்னஸ் பிளைவுட் போட்டு நல்ல குவாலிட்டியான ஃபுல் வார்ட்ரூப்ஸ் தர முடியும்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 1150. எதனால நம்ம தர முடியும்? நம்ம இந்த ஓன் ஃபேக்டரி இருக்கிறதுனால நம்ம இந்த குவாலிட்டி நம்மளால் தர முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறதுல சென்னையிலே பெஸ்ட் ப்ரைஸாக நம்ம இந்த வார்ட்ரூப்ஸ் வந்து இந்த ரேட்டு நம்ம பண்ணி தரோம். இப்போ நம்ம சொல்லியிருக்கலாம் சார், எல்லாமே வந்து வார்ட்ரூப்ஸ்லாம் வந்து இன்னரில் வந்து ஒயிட் போடுவோம். நாங்களே எல்லாமே சொல்லியிருக்கோம். எங்கள் கஸ்டமர் கேட்டதுனால எனக்கு இன்னர் ஒயிட் தேவையில்லை, எனக்கு உள்ள வந்து இதே மாதிரி பீச் கலர் போடுங்கன்னுவாங்க. அப்போ இந்த பீச் கலர் போடணும் போது கம்பல்சரி எல்லாருமே ஃபுல் டோட்டலாக A to Z வந்து இன்னரில் வந்து இதே மாதிரி கலர் போட தந்தா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான் எல்லாமே கேட்பாங்க. ஸ்கொயர் ஃபீட் வந்து 100 rupees to 150 rupees வரைக்கும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு யாருமே நான் கேட்கல. எதனாலனா கஸ்டமர் வந்து நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுனால நான் எந்த சர்வீஸ் சார்ஜஸ் எதுவுமே பண்ணாத, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே பண்ணாத நான் 1150 பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இதே ப்ரைஸ்ல நான் பண்ணி கொடுத்துட்டேன் ஃபுல்லாகவே. மேலே லாஃப்ட் பாருங்க, அதே மாதிரி டபுள் டோர் போகிற மாதிரி லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த ஹேண்டில்லாம் பாருங்க,
ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு வீட்டுக்கும் ஒரு ஹேண்டில் இந்த லென்த்தில் வந்து யாருமே தரமாட்டாங்க. எல்லாமே வந்து மேக்ஸிமம் 8 இன்ச்சு டு 10 இன்ச்சு தருவாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் வந்து 1 ஃபீட் ஹைட்டில் கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து பிராண்டட் எப்கோ பிராண்டட் ஹேண்டில் தான் எல்லாமே போட்டிருக்கேன். ஏன்னா ரோஸ் கோல்டுன்றது எப்கோ பிராண்டட் தான் வரும். அதனால் நல்ல குவாலிட்டியாக போட்டு தரணும்னு சொல்லி எல்லாமே பக்காவாக போட்டுருக்குறேன். இது எல்லாமே வார்ட்ரூப்ஸ் பண்ணியிருக்கேன். மேலே லாஃப்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே லாஃப்ட் பாருங்கள், அதே கிரே கலரில் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டோர் வர மாதிரி லாஃப்ட் இன்க்ளூடிங் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து இன்வெர்டர் வரும்போது இன்வெர்டர் வந்தால் ஏர் ஹீட் அப்சர்வ் ஆகிறதுக்காக லூவர்ஸ் நம்ம அட்டாச் பண்ணி கொடுத்துருங்க பாருங்க. யாருமே இதே மாதிரி தரமாட்டாங்க. மேக்ஸிமம் அப்படியே டபுள் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம உள்ள இன்வெர்டர் வைக்கிறாங்க, ஹீட் வந்து அப்சர்வ் ஆகக்கூடாது, ஹீட் வந்து நல்லா வெளியே வரணும். அதனால தான் பக்கம் வந்து 2 டோர்ஸ்க்கு வந்து எல்லாமே லூவர்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே 2 டோர் வந்து ஃபுல்லாக க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஃபுல்லாக வந்து லாஃப்ட் வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணி டோர் பண்ணி தரோம். இதுக்கு தான் ஸ்கொயர் ஃபீட் வந்து 600. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேமினேட் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த லேமினேட் ஃபினிஷிங் தான் ஸ்கொயர் ஃபீட் வந்து 600 நம்ம பண்ணி தரோம். இப்போ நம்ம வந்து 2 பெட்ரூம் பார்த்தோம். இப்போ பார்த்தா மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம், பெட்ரூம் 2 பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பெட்ரூம் 3 பாருங்க. இதுவும் அதே கலர் காம்பினேஷன் தான். கலர் மட்டும் இங்கே சேஞ்சஸ் ஆகுது. ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து சேம் கலர் தான் கொடுத்துருக்கேன். இந்த வார்ட்ரூப்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். இங்கே எல்லாமே பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் டிஃப்ரெண்டாக மாறும். இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ், அதே மாதிரி அங்கே ரோஸ் கோல்டு கொடுத்துருக்கேன். இது வந்து எஸ்எஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக ஹேண்டில் கலர் வந்து காம்பினேஷன் வந்து மாறும், டிஃப்ரெண்டாக இருக்கும். மாஸ்டர் பெட்ரூமில் போட்ட கலர் காம்பினேஷன் வேறு, இந்த டாட்டர் பெட்ரூமில் போடுற கலர் வேறு. அதே மாதிரி இன்சைடு பாருங்க, அதே ஃபினிஷிங் தான் எல்லாமே கொடுத்துருக்கேன். ப்ளஸ் மாஸ்டர் பெட்ரூமில் என்ன கொடுத்துருக்கோமோ அதுவே சேம் ஆஸ்பார் இங்கே டாட்டர் பெட்ரூமில் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக மேலே ஆங்கர் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஷெல்ஃப் எல்லாமே வந்து எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது ஃபினிஷிங் அதே ஃபினிஷிங் தான். இதுவும் பாருங்க, வாஷபிள் பண்ணால் உங்களுக்கு எப்படி ஃபினிஷிங் எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மெரினோ பிராண்டட் எல்லாமே போட்டிருக்கேன். எம்ஆர் பிளஸ் இது லேமினேட். இது வந்து ஐ கிளாஸிக் கிடையாது. இது வந்து ஐ கிளாஸி கூட காஸ்ட்லி பிராண்டட். இது காஸ்ட்லி. இது வந்து எம்ஆர் பிளஸ்ன்னு வாங்க, எம்ஆர் பிளஸ் ஐ கிளாஸிக் வாங்க. அதனால் ஃபுல் எம்ஆர் பிளஸ் கொடுத்துருக்கேன். இதுவும் குவாலிட்டியாக ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாமே லேமினேட் மட்டும் தான் சார் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 500 rupees டிஃப்ரெண்ட் ஒரு லேமினேட் மட்டும் தான். நம்ம அடிஷனலாக சார்ஜஸ் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஆஸ்பார் ஆர்டர் பண்ணால் 1150 per square feet அதே ரேட்டில் தான் நம்ம பண்ணி தரோம். இதுக்கு தனி அடிஷனல் சார்ஜஸ் எதுவுமே நம்ம பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள்லையும் பாருங்க, அதே மாதிரி தான் மாஸ்டர் பெட்ரூமில் என்ன போட்டிருக்கோமோ அதே மாதிரி மிரர் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே சைன் கோபின் மிரர் தான் கொடுத்துருக்கேன். கீழே 2 ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இன்னர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது ஃபுல் வார்ட்ரூப்ஸ், மேலே லாஃப்ட் எல்லாமே இங்கே கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். மேலே ஃபுல்லாக லாஃப்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக பாருங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி லென்த் இருக்கும். ஹைட் வந்து 3 அடி ஹைட்டு. இதே ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டோர் 6 டோர்ஸ் வர மாதிரி ஃபுல்லாக வந்து லாஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே ஃபுல்லாக இது எல்லாமே எம்ஆர் பிளஸ் லேமினேட் போட்டு தான் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே இதுக்கு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 rupees நம்ம பண்ணி தரோம். 600 ரூபா per square feet. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாத்ரூம் இருக்கு. டபுள் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 feet வந்து ஃபேஸ் இருக்கு. இங்கே வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங்லாம் வைக்கிறதுக்காக இந்த ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். வேற இடம் இல்லை, நம்ம யூஸ் பண்ண இடம் இல்லாதனால இங்கே ஃபுல்லாக வந்து ஃபுல் வார்ட்ரூப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து மேலே வந்து லாஃப்ட் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் பண்ணி உங்களுக்கு டோர் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த ஓப்பன் ஏரியா எதுக்காகனா பழைய துணிலாம் வந்து பக்கெட்டில் டப்பாவில் போட்டு வைக்கிறதுனால இங்கே ஓப்பனாக வேணும்னால கஸ்டமரே கேட்டதுனால இங்கே ஓப்பன் கொடுத்துருக்கோம். எல்லாமே இந்த இதே பிரைஸ் 1150 per square feet பாக்ஸ் டைப்பில் எல்லாமே பண்ணேன். இந்த ஹேண்டில் பாருங்க, அதே மாதிரி தான் சொல்லுவேன். இதுவும் பாருங்க நல்ல குவாலிட்டியான ஹேண்டில் எல்லாமே போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே. அதே மாதிரி தான் இங்கே வாஷ் பேஷன் பாருங்க. வாஷ் பேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பாக்ஸ் டைப்பில் எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அதே மாதிரி சாஃப்ட் க்ளோசிங் போட்டு கொடுத்துருக்கேன். எல்லாமே ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஹேண்டில் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மிரர் பாக்ஸ் பாருங்க, நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக ஒன்று சொல்லியிருப்போம். எல்லா சைட்டுக்குமே சொல்லியிருக்கேன். மிரர் பாக்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, எல்லாமே இது பிராண்டட் பிளைவுட் போட்டு தான் நம்ம கொடுத்துருக்கேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பாருங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிரர் வந்து ஒரு பிளைன் சைன் கோபின் மிரர் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்ரூம்லையும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். பாத்ரூமில் மிரர் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதுவும் காம்ப்ளிமெண்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். எல்லாமே எத்தனையும் பாத்ரூம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மிரர் பாக்ஸ் வந்து 2 அடி ஹைட்டு 1 அடி அகலத்தில் நம்ம வந்து சூப்பரான ஒரு பாக்ஸ் பண்ணி மிரர் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ஷூ ரேக் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ஷூ ரேக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி நீட்டு, ஹைட்டு 2 அடி வந்து இந்த வால்லே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஷூ ரேக் வந்து ஒல்லி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஷெல்ஃப் மட்டும் நம்ம போட்டிருப்போம். இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷூ வச்சா ரொம்ப கீழே சரிஞ்சு வைக்கிறனால சென்ட்ரல் ஒரு ஷெல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்கேன். இல்லை இது வந்து டோர் வந்து அதே மாதிரி சாஃப்ட் க்ளோசிங் டோர் போட்டு ஒரு ஷூ ரேக் ஏர் வென்டிலேட்டர் வச்சு 2 ஹேண்டில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. ஓகேண்ணா, இந்த ஒர்க்கை எங்கே வரைக்கும் பண்ணி தரீங்க சார்? நம்ம வந்து ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாமே பண்ணி தரோம். நம்மக்கிட்ட குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கஸ்டமர் என்ன கலர் கேட்டால் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். இது எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம எல்லாமே பண்ணி தரோம். எல்லாமே டோட்டலாக. ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் சார்.